நல்லா தெரியும். அதான் அவர்களுடைய தாய்மொழி. அதற்காக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவோட உபதேசங்கள் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சா? பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லையே. ஹீப்ரு மொழியை தாய்மொழியாக கொண்டு அந்த மொழியிலே பழைய ஏற்பாட்டை கையில வச்சுக்கிட்டு படிக்கிற அத்தனை நபர்களுக்குமே தேவன் வெளிப்படல. அப்படிங்கிறதுனால ஹீப்ரு படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான அறிவுரை. ஹீப்ரு படிக்க வேண்டும் என்று தேவாவியானவர் உங்களை உந்தி தள்ளினார்னா நீங்க தாராளமாக படியுங்கள், அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா இன்றைக்கு இதையே ஒரு ஆன்லைன்ல வியாபாரமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு ஹீப்ரு சொல்லி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியிலே பைபிள்ல இல்லாத பல கட்டுக்கதைகளும் இதன் மூலமாக உட்புகுத்தப்படுகிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே பைபிளை ஒட்டி ஆயிரக்கணக்கான கட்டுக்கதைகள் உலாவி கொண்டிருக்கிறது. அதை கொண்டு வந்து இப்ப நான் ஹீப்ரு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்குள்ள ஒத்து இருக்குது, இதெல்லாம் வந்து அங்க சொல்லியிருக்காங்க. புதிய புதிய பொய்யான காரியங்களை அவர்கள் கொண்டு வந்து வேதத்தோட சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு பிரசங்கிக்கவும் தொடங்கிட்டாங்க. அதனால இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹீப்ரு வேதம் சொன்னா படிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அதற்கான அவசியம் எதுவுமே கிடையாது.